ஹாய் வீவர்ஸ், டெல்டார் கிச்சனுக்கு வாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கார சட்னி. பாருங்கள், ஆஃப் அன் ஹவராக காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகா நாங்கள் எடுத்துருக்கோம். ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி ஊறுது பாருங்கள். அப்போ தான் மிக்சியில் போட்டால் மெதுவாக அரையும். 1.5 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்கிறோம். இது அம்மியில் அரைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்துருக்கோம் பாருங்கள், நம்ம தேவையான அளவு உப்பு. இது எல்லாம் ஊற வச்சு ஏன் அரைக்கிறோம், எதுக்கு ஊற வைக்கிறோம் காஞ்ச மிளகாவன்னு கேட்டால், கலர் வந்து ரெட்டாகவும் இருக்கும், மிளகா வந்து மெதுவாகவும் இருக்கும். அதுக்காக தான் அதை ஊற வைக்கிறது. அரைக்கலாம் வரீங்களா? பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ ரெட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் கலராக. உப்பு போட்டு அரைச்சோன்னு சொன்னோன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சா நல்லாயிருக்கும். இதுமாரி கட்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் சட்டியில் அடுப்பு பற்ற வச்சுப்போம். நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. ஏன்னா காரமாக இருக்கும்ல, குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு, கொஞ்சம் கடுகு போட்டுப்போம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். பாருங்க, வெடிக்குது. அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஏன்னா வாசமாக இருக்கும்ல, அதுக்காக. கருவேப்பிலை போட்டுப்போம். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த சாந்தை எடுத்து சாந்தில் அதை எல்லாத்தையும் கொட்டிடலாம். கொட்டுறாங்க பாருங்கள். கிண்டி வச்சுக்கிட்டா நம்ம சாப்பிட்டது மீதி இருந்துச்சுன்னா 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ சட்டுன்னு இப்போ உருளைக்கிழங்கு இருக்குது, நம்ம எதுவும் போட வேணாம்னா இதை கூட போடலாம். உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எம்மியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இது தோசை வந்து கொஞ்சம் குண்டாக ஊற்றி இதை சாப்பிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. அது சுட சுட இட்லி போட்டு இதை ஊற்றி சாப்பிட்டா ஒன்றா இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.